கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தினமும் இரவு பகலாக ஊழியத்தின் நிமித்தம் பயணம் செய்து கொண்டே இருப்பார். இந்த பயணத்திலே அவர் சந்திக்கும் மனிதர்கள், அதனால் நமக்கு கிடைக்கும் சம்பவங்கள் நிறைய பாடங்களை நமக்கு உணர்த்துது. அப்படி ஒரு சம்பவத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம குறுக்கீடுகள் அல்லது இன்டர்ஃபரன்ஸ், இடைமறிப்புகள் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து, ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. முதல்ல பார்த்தோம், ஒரு பட்டணத்துக்குள்ளே தீரு சீதோன் என்கிற ஒரு பட்டணம், அங்கே போகிறாராம். போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் அமைதலாக இருக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கணும். கொஞ்ச நேரம் தனக்கு ஒரு தனிமையான நேரம் தேவைப்படலாம். ஆனால் அவர் போன உடனே சுற்றிலும் இருப்பவர்களுக்கு தகவல் போயிட்டுருக்கு. அவரால் மறைந்திருக்க அல்லது கொஞ்ச நேரம் அமைதலாக தனித்திருக்க முடியவில்லை. எல்லாரும் திரண்டு வந்திருப்பாங்க. 25. மார்க்கு 7ஆம் அதிகாரம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். ஒரு அருமையான தாய் தன் மகள் நிமித்தமாக தேடி அலைகிறார். தன்னுடைய மகளுக்கான ஒரு சுகம் தேவைப்படுது. அதுவும் ஒரு விஷயம் அவளுக்கு புரிஞ்சிருக்கு, அசுத்த ஆவி அவளை பிடித்திருக்கிறது. அந்த பிள்ளையை அது அலைகழிக்கலாம். பல உதாரணங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த அம்மாவுக்கு தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் அவங்களுக்கு. சோறு தண்ணி தூக்கம் இல்லாமல் கூட அந்த தாய் இதற்கான ஒரு முயற்சியை, ஒரு தேடல் அவங்க கண்டிப்பாக இருந்திருக்கணும். அவங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது, ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊருக்கு வருகிறார், அவர் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நேராக வந்தாங்க. சாஷ்டாங்கமாக அவருடைய காலில் விழுந்துட்டாங்க. பாதத்தில் விழுந்து அங்கே கண்ணீர் விட்டு அங்கே கேட்குறாங்க. 26. அந்த ஸ்திரீ சிரோபெனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். சிரோபெனிக்கியா, பெனிக்கியர்கள் அப்படின்ற ஒரு இனத்தவர்கள். முதல்ல கானானிய ஸ்திரீ அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது பெனிக்கியா என்கிற ஒரு மக்கள், ஒரு குறிப்பிட்ட இன மக்கள். அவங்க பொதுவாக அந்த ஃபெனீஷியன்ஸ் அப்படின்றவங்க அந்த காலத்தில் கப்பல் கட்டும் தொழிலில் மிகவும் தேர்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது வரலாற்றில். அடுத்தது சீரியா, அதான் சீரோ அப்படின்னு பார்க்குறோமா, சீரோ பெனிக்கியானா சீரியா தேசத்திலே குடியேறினவர்களாக அவங்க இருக்கணும். இன்னொரு தகவல் கிரேக்க ஸ்திரீ அப்படின்னு பார்க்குறோம். இவ்வளவு தகவல் இந்த தாயை பற்றி இருக்குது. சில நேரங்களில் பேரே இல்லாத மனிதரை கூட வேதம் குறிப்பிடும். ஆனால் சிலரை பற்றி நிறைய தகவல்கள் வரும். ஏன் நமக்கு தெரியல, அவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த அம்மாவை பற்றி இருக்குது. ஆனால் இது எல்லாவற்றுக்கும் மேலே மகுடம் போன்ற ஒரு விஷயத்தை இந்த அம்மாவை பற்றி நம்ம பார்க்க தான் போகிறோம். பாருங்கள் 27. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவாரா? அவர் தான் சொல்கிறாரா? அவர் அந்த தாயின் கதறல், கண்ணீர், வேதனை எல்லாவற்றையும் நிச்சயமாக அறிந்திருக்கணுமா இல்லையா? பெருங்கூட்ட மக்களை பார்த்தாலே அவங்க மேலே மனதுருகிறவராச்சே. தான் காலில் வந்து விழுந்து தன் பிள்ளைக்காக கண்ணீர் விடுகிற ஒரு தாயை பார்த்து நாயை ஒரு உதாரணமாக கொண்டு அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு போது முற்றிலும் அந்த தாயை உதாசீனப்படுத்தி விட்டாரா? சொல்லுவாங்க சில நேரத்தில் வேணும்னே தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசுறது. அந்த மாதிரி ஆண்டவர் பேசியிருப்பாரா? நிச்சயம் அப்படி ஒன்றுமே இருக்காது.
காரணம், அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். தன்னிடத்தில் உதவி கேட்கலனா கூட அவராகவே மனமுவந்து தயை செய்கிறவர். அவர் முற்றிலும் தயை பெருத்தவர் தானே. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை வெளியே கொண்டு வர போகிறார். நமக்கான ஒரு பாடம் இங்கே கண்டிப்பாக இருக்க தான் போகுது. குறிப்பாக அவருடன் இருக்கும் அப்போஸ்தலருக்கு, சீடர்களுக்கு இங்கே ஒரு பாடம் கண்டிப்பாக இருக்கணும். 23வது வசனம், மத்தேயு 15. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். குறிப்பாக அந்த சூழலில் நாம் கொஞ்சம் விவரமாக மத்தேயுலையும் மார்க்லையும் போய் வாசிக்கும்போது கொஞ்சம் தூரம் அந்த அம்மா அப்படி விரட்டிக்கிட்டே வராங்க, விடாப்பிடியாக வராங்க. எப்படியாகிலும் ஆண்டவர் தன் மகளை சுகமாக்கி விடணும், விட்டுறவே கூடாது இவரை அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வராங்க. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு நன்மை செய்யணுன்ற விஷயத்தில் எந்த அளவுக்கும் இறங்குவாங்க. அதுதான் ஒரு தாயோட உள்ளம். ராஜா கிட்ட போகணுன்னா கூட இவங்க போய் கேட்டுருவாங்க. அவர்கள் மிகப்பெரிய கொடூரனாகிய ஒரு நீதிபதி கிட்ட போயிட்டு கேட்கணுன்னாலும் அங்கேயும் போயிடுவாங்க. தன்னை கொலை செய்து விடுவான் என்று நினைக்கிற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு தன் பிள்ளையை காப்பாற்றணும்னு சொன்னால் அங்கேயும் போய் ஒரு தாய் காப்பாற்றுவாங்க. அது தாயோட உள்ளம் அப்படிப்பட்டது தான். தன் பிள்ளைக்காக தன் ஜீவனை கொடுக்கும் அளவுக்கு ஒரு தாய் நேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. இப்போ இவங்க உதாசீனம் பண்ணப்படுறாங்க. ஆண்டவர் பதில் பேசவே இல்லை. கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் நேரம் போயிட்டே இருக்கிறாரு. சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னையா இவ கத்திக்கிட்டே வர்றா, பின்னால் துரத்தி விட்டுருங்க, நான் துரத்திட்டோமா அப்படின்ற அளவுக்கு அவங்களும் இப்போ அவங்கள உதாசீனம் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சூழலை அவங்க பேச்சிலிருந்து நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன செய்ய போகிறார்? அந்த அம்மா தன் பிள்ளைக்காக கண்ணீர் விடுறாங்க, பாதத்தில் விழுந்துட்டாங்க. இப்போ எழுஞ்சி கூடவே வர்றாங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக பிள்ளையை காப்பாற்றுவதற்காக, அந்த பிள்ளைக்கு உதவி செய்வதற்காக உங்களோட பங்கு என்ன? பிள்ளைக்கு மதியினம் இருக்குது, பிள்ளை முரட்டாட்டமாக இருக்குது, அந்த பிள்ளை புத்தியீனமாக செயல்படுகிறது, தவறு செய்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலே அந்த தாய் தகப்பனோட அன்பு நிபந்தனை இல்லாத அன்பாக இருக்கிறபடியால் ஒரு ஆபத்தில் இருக்கிற பிள்ளைய முதல்ல காப்பாற்றணும். இந்த இடத்துல பார்த்தா அசுத்த ஆவி பிடிக்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளையாவேள இருக்கிறார், அதுவும் பொம்பளை பிள்ளைவோ. அந்த தாய் ரொம்ப பரிதவிப்போடு ஆண்டவரிடத்தில் அந்த பிள்ளைக்கான சுகத்தை எப்படியாகலும் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று ஓடி வர்றாங்க. எந்த ஒரு உதாசீனமோ எந்த ஒரு அவமானமோ அவங்கள தடை செய்யவே இல்லை. இதை தான் நம்ம கவனிக்கணும். அவங்களுடைய முயற்சியில் குறுக்கீடுகள் என்ன வந்தது? உதாசீனம் வந்தது, கவனிக்கவில்லை. பதில் கூட இப்போ ரொம்ப கடினமாக வருது. பாருங்கள் 24. அதற்கு அவர், காணாமற் போனவர்களாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அப்படின்னா என்ன? புறஜாதி பெண்ணாகிய உனக்கு நான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. காணாமற் போன ஆடு போன்ற என் சொந்த ஜனமாகிய யூத ஜனம், இஸ்ரவேல் மக்களுக்காக மட்டும்தான் நான் இப்போ ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். உனக்கு இப்போ செய்ய முடியாதுமா, எங்களுடைய திட்டத்துக்குள்ளே நீ இல்லை. ரொம்ப தெளிவாக நோ அப்படின்ற ஒரு பதிலை இந்த அளவுக்கு அவர் சொல்லிட்டார். அமைதலாக வந்த பொழுது நோ தான். அந்த பெண்ணை அனுப்பிட்டுமா அப்படின்னு சொல்லும்போதும் நோ, இல்லை தான். இப்போது அவர் சொன்ன ஒரு கருத்தும் கூட அந்த அம்மாவுக்கு உதவி இல்லை என்கிற ஒன்று தான். அப்போ 3 கட்டத்தை அந்த அம்மா தாண்டி வர்றாங்க. இப்போது அவங்க சரின்னு மனம் உடைஞ்சி ஒரு வெறுப்போட, ஒரு கோபத்தோட திட்டிட்டு கூட போயிடலாம். ஆனால் அந்த அம்மா விடலை. ஏற்கனவே மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமை தந்து, குணமாக்கும் வல்லமை தந்து ஊழியத்துக்கு அனுப்பும்போது, நீங்கள் மற்ற எந்த தேசத்தாரிடத்திலும் போவாதீங்க, புறஜாதியாரிடத்தில் போவாதீங்க, இஸ்ரவேலுக்குள்ளே மட்டும் போய் நீங்கள் ராஜ்யத்தை சொல்லுங்கன்னு தான் அனுப்புனார். அப்போ ரொம்ப நல்ல தெளிவாக தான் தெரியுது, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்காகவே அப்பொழுது அந்த காலகட்டத்தின் ஊழியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அம்மா ஆண்டவரை எப்படி தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, அவரை என்னென்ன அழைச்சாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அந்த கானானிய பெண்மணி, புறஜாதி பெண்மணி, அவர்கள் ஆண்டவரை தாவீதின் குமாரனே என்று அழைச்சாங்க. தாவீதின் குமாரனே, இவங்களே ஒரு யூத பெண்மணியாக இருந்தால் போதகரே, ரபி அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க, ஐயரே அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஆனால் இவங்க புறஜாதின்றதுனால
யூதரை, அதுவும் ஆண்டவராகிய இயேசுவை தாவீதின் குமாரன் என்று இவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப தெளிவாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, தெளிவாக அவரை கூப்பிடுறாங்க, தன்னுடைய விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க. அது கிடைக்கிற வரைக்கும் விடவே கூடாதுன்னு சொல்லி தீர்மானமாகவும் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிற விஷயத்தில் இந்த அம்மா நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. தொடர்ந்து நீங்கள் உங்கள் தேவையை கேட்டுக்கிட்டே இருங்க. என்ன இவ்வளோ நாள் ஒன்றும் பதில் இல்லையே, அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கே, கடவுள் கேட்குறாரா தெரியலையே. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, இப்போல்லாம் நான் ஜெபம் பண்ணுறதை விட்டுறேன், நான் இனிமேல் கடவுள்கிட்ட கேட்கவே மாட்டேன், அவ்வளோதான், அவர் கொடுக்க மாட்டார் போல இருக்கே அப்படின்னு ஜெபிக்கிறதை விட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கு செய்தோம்னு சொன்னால் மொத்தமாக ஜெபம் பண்ணுகிற ஆவலையே விட்டுடுவோம், ஜெபம் பண்ணுற பழக்கத்தையே விட்டுடுவோம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி ஆயிட்டாங்க. நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சு வாழ்ந்துன்னு இருப்போம். ஜெபம் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் சும்மா எவ்வளோ பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற இடத்துக்கு போயிடுவாங்க. சாத்தானுடைய ஒரு பெரிய சோதனை அது. நீங்கள் அந்த மாதிரி சிந்திச்சதுண்டா? அந்த மாதிரி ஏதாவது முடிவெடுத்து இப்போது சில விஷயங்களுக்கு ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கீங்களா? இல்லை. நீங்கள் தொடர்ந்து தேவனிடத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கணும். ஒரு அம்மா அந்த கொடூரமான ஒரு துன்மார்க்கமான ஒரு நியாயாதிபதி கிட்ட போயிட்டு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, தொடர்ந்து போய் காலையிலேருந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம், எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நியாயத்தை சொல்லுங்கள், எனக்கு தீர்ப்பு வழங்குங்க அப்படின்னு சொல்லி. தொந்தரவு தாங்காமல் அந்த நியாயாதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டானாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் உங்கள் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருந்தாலும் கூட பதிலளிப்பார், நியாயம் செய்வார். இப்போ இந்த அம்மா என்ன பதில் சொல்கிறாங்க? 25, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்போது அந்த அம்மாவுக்கு நோ அப்படின்றத ஒரு காரணத்தோட தன்னுடைய திட்டத்துக்குள்ளே அது இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அந்த அம்மா விடுறதா இல்லை. ஆண்டவர் சொன்னதுக்கு இப்போ ஒரு பதில் சொல்கிறாங்க பாருங்களேன். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அவ்வளோதான். இப்படி ஒரு பதிலை இந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் ஒரு விஷயம் பாருங்களேன், ஆண்டவருக்கு அந்த பெண்மணி பின்னால் வரும்போது அவங்க குரல் கொடுக்கலன்னா கூட அப்பொழுதே அவளோட இருதயம் தெரியுமா இல்லையா? நம்ம பல இடங்களில் வேதத்தில் வாசிக்கிறோமே, அவர்கள் இருதயத்தை அறிந்து அவர்கள் சிந்தையை அறிந்து ஆண்டவர் பதில் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? அப்படியானால் அந்த தாயோட இருதயத்தின் விசுவாசம் ஆண்டவருக்கு தெரியும். இப்படி மறுத்து தடை செய்து குறுக்கிட்டு அவர் சொன்னதுக்கான காரணங்கள் என்னன்னா, அந்த அம்மா உள்ளிருந்து ஒரு விசுவாச அறிக்கையை அவர் எதிர்பார்த்தார். அந்த அறிக்கையை எதிர்பார்த்து அதை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு ஒரு பாடமாக்கும்படியாக அந்த இடத்துல செய்ததாக நான் நம்புகிறேன். ஏன்னா மனதுருக்கமுள்ள ஆண்டவர் காலில் விழுந்த ஒரு பெண்மணி, ஒரு தாய்க்கு அவங்க பிள்ளைக்கான சுகத்தை கொடுப்பது அவருக்கு ரொம்ப சுலபம். அம்மா நீ எழுந்திரி, உன் பிள்ளை சுகமாயிட்டா போ அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் இத்தனை ஸ்டெப் அந்த அம்மாவை கொண்டு போகிறதோட காரணம் என்ன? நமக்கு என்ன பாடம் தெரியுங்களா? நம்ம கூட தேவன்கிட்ட கேட்குறோம், ரொம்ப அவசரம், எப்படியாவது கடவுள் செய்யணும், அவர் செஞ்சால் மட்டும்தான் இது நடக்கும். ஏன் செய்ய மாட்டுறாரு? நம்மளையே இப்படி அலைகழிக்க விடுறாரு. ஏன் நாள் கடத்துகிற மாதிரி போயிட்டே இருக்கு? இது உடனே நடக்கணுமே. என் வலி தெரியாதா? என்னுடைய அவசரம் தேவனுக்கு தெரியாதா? நம்மளெல்லாம் இப்படி யோசிக்கலாம். இது ஒரு நல்ல உதாரணம். நம்முடைய பெரிய விசுவாசமானது அது விசுவாச அறிக்கையாக நம் வாயில் வரணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கலாம் இல்லையா? 28ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. இதுக்கு முன்னால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி அவர் தன்னுடைய வேலைக்காரனுக்காக வந்து கேட்கும்போது, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவன், என் வீட்டுக்கெலாம் நீங்கள் வர வேண்டாம், நான் ரொம்ப தகுதி இல்லாத ஆள், உலகத்தில் என்னமோ எனக்கு தகுதி இருக்குது, ஆனால் நீர் வருமளவுக்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொன்னபோது இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு சொன்னாரே. அதே மாதிரி தான் இந்த அம்மா புறஜாதி பெண்மணி, இவர்களுடைய விசுவாசம் பெரிது என்றார். இதில் நமக்கு ஒரு விஷயம்
என்னன்னா, புறஜாதியிலிருந்து விக்கிரக ஆராதனையின் அசுத்தத்திலிருந்து நம்ம இப்போ கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கிறோம் இல்லையா? நம்முடைய விசுவாசம் பெரிதாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கே. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் பான் கிறிஸ்டியன் அப்படின்வாங்க. பான் கிறிஸ்டியன்றவன் தாய் வயிற்றிலிருந்து பிறந்த உடனே அப்படி யாருமே கிடையாது. ஒருவன் பிறந்து வளர்ந்து அவன் மறுபடியும் பிறந்தால் மட்டும்தான் அந்த சரியான ஒரே ஞானஸ்தானத்தில் அவன் கிறிஸ்தவனாக மாறுகிறான். கிறிஸ்தவ பெற்றாருக்கு பிறந்த ஒருவன் தன்னை பிறப்பிலேயே கிறிஸ்தவன் என்று சொல்லும் ஒரு வழக்கம் இருக்குல்ல, இனிமேல் தப்பித்தவரி கூட அப்படி சொல்லிடாதீங்க. அது ஒரு தவறான விஷயம், ஒரு தவறான நம்பிக்கை. அது அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஒருவன் வளர்ந்து நன்மை தீமை அறிந்து பாவத்தை உணர்ந்து இரட்சகரை அறிந்து அவன் கீழ்ப்படியும் பொழுதுதான், தண்ணீருக்குள்ளே அவன் கீழ்ப்படியும் பொழுதுதான் அவன் மறுபடியும் பிறக்கிறான். அப்போ தான் அவன் கிறிஸ்தவனாகவே பிறக்கிறான். சரி, இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த அம்மா கிட்ட வருவோமே, உன் விசுவாசம் பெரிது. இப்போ பதில் எப்படி வருது தெரியுங்களா? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்போ என்ன தெரியுது இதிலிருந்து? தடைகள் வந்தாலும், குறுக்கீடுகள் வந்தாலும், நடக்கவே நடக்காதுன்னு போல தெரிஞ்சாலும், இல்லைன்னு கடவுள் சொல்கிறாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், உங்கள் விசுவாசத்தை மாத்திரம் நீங்கள் காப்பாற்றிக் கொள்வீர்களானால் ஆண்டவர் அதை பாராட்டுவார். நம் விருப்பத்தின்படியானதை அவர் நமக்கு செய்வார். இவ்வளவுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பாடம். அப்போது இந்த விசுவாசம் அப்படின்றத ஏன் இவ்வளோ முக்கியமாக நாம் சோதனையே வந்தாலும் கூட, தடையே வந்தாலும் கூட காப்பாற்றணும்? ஒரு வசனம் காண்பிக்கிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் நாம் எதையும் ஜெயிக்க வேணுமானால் பணம் வேணும், பெரிய படிப்பு வேணும், அந்தஸ்து வேணும், மனுஷருடைய தயை வேணும். இது எல்லாத்துக்கும் முன்னால் இது ஒன்று மட்டும் இருந்தாலே போதும், தேவன் மீது வைக்கிற விசுவாசம். யோசனை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே புரியும். நீங்கள் ஆமான்னு சொல்லுவீங்க. இப்போ உங்கள் விசுவாசமானது நீங்கள் காப்பாற்றி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக வைக்கிற ஒன்றா இருக்கா? நாம் இந்த பூமியிலே அழிந்து போகிறவற்றை பொக்கிஷமாக நினச்சி அதை காப்பாற்றுறதுக்கு, அதை சேகரிப்பதற்கு, அதை சம்பாதிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமே. இந்த மொத்த உலகத்தையுமே ஜெயிப்பதற்காக தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அதை பற்றி நம்ம அக்கறை இல்லாமல் இருக்கிறோம்? அது மேலே அக்கறையாக இருக்கக்கூடாதுன்னு தான் சாத்தான் நம்மளை நடத்துவான், நம்மளை திசை திருப்புவான். நமக்கு தடைகள்லாம் வரும். அந்த குறுக்கீடுகளை தாண்டி தான் நாம் நம்முடைய விசுவாசத்தை காப்பாற்றி கொள்ளணும். உன் விசுவாசம் பெரிது. ஆண்டவர் வரும்போது, நாம் நியாய தீர்ப்பில் நிற்கும்போது அவர் நம்மளை பார்த்து, அப்பா உன் விசுவாசம் பெரிது, என் மகளே உன் விசுவாசம் பெரிது அப்படின்னு ஒன்று மாத்திரம் சொன்னால் போதும். அதை காப்பாற்றி கொண்டு வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அதுக்கும் முக்கியமான வழி என்னென்னா, இந்த வேத வாக்கியங்களை வாசிப்பது, தியானிப்பது, சிந்திப்பது, பேசுவது, இதன்படி நாம் வாழ்வதற்கான ஒரு முயற்சி செய்து கொண்டே இருப்பது. இவ்வளவு தான். சிந்திப்போம், ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் நீதியும் பரிசுத்தமும் உள்ள நல்ல பிதாவே, அந்த பெண்மணி விடாப்பிடியாக தொடர்ந்து வந்து இல்லை என்று 3 தடவை அவர்களுக்கு சொல்லப்பட்டாலும், இதோ தன் விசுவாசத்தினாலே தன் மகளுக்கான சுகத்தை பெற்று திரும்பியது போல நாங்களும் தகப்பனே எங்கள் வாழ்விலே மிகப்பெரிய சவால்களுக்கு முன்னால், தேவைகளுக்கு முன்னால் நிற்கிறோம். நாங்கள் விசுவாசத்தையும் விட்டுவிட்டு சோர்ந்து பின்வாங்குகிறோம். எங்களை மன்னியும் தகப்பனே. இதோ நீர் எங்களுக்கு நல்லது செய்வீர், நல்லது மட்டுமே செய்வீர் என்று விசுவாசித்து எங்களை நாங்கள் மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளுகிறோம். உடைய பிள்ளைகள் தங்களை புதுப்பித்துக் கொள்ள நீர் இப்பொழுது உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.